Hi everyone, welcome back to Kartal Kalanjam channel. 9th standard social science subject la half yearly examination December 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questionsையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Unit 1 Evolution of Humans and Society Prehistoric Period. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கஸ் ஹவ் தி ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்ஷியஸ் அண்ட் நாலேஜபிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन லிஸ்ட் அவுட் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 answer all the questions given under each caption கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா second question the history of humans is closely related to the history of the earth elucidate. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. நிச்சயமா இந்த क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 2 ancient civilizations. இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन ஸ்டேட் தி salient features of the cigarettes. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ஹம்முராபி கோட் இஸ் an important legal document explain. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க. இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா உங்களுக்கு எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन to what extent is the Chinese influence reflected in the fields of philosophy and literature. ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन write about the hidden treasure of Indus civilization. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 3 early Tamil society and culture. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 15 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस briefly. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்டரி டிஸ்கஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் தி மெயின் சோர்சஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் இன் சங்கம் ஏஜ் கிவ் ரீசன்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ஓவர்சீஸ் இன்டராக்ஷன்ஸ் brought glory to ancient தமிழகம் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் இன் சப்போர்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 answer the following detail கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन indicate how the industries and crafts of Sangam age contribute to their economy. ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 4 intellectual awakening and socio political changes. இந்த லெசன்ல என்னென்ன important questions அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 65 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் அபௌட் ஹீனாயானா அண்ட் மகாயானா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन எலாபரேட் தி டெர்ம் ட்ரைரத்னாஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन what does the edict of Kalinga convey. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन highlight the steps taken by Ashoka to spread Buddhism. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஸ்கஸ் தி 5 cardinal principles of Confucius. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन compare and contrast the principles of Jainism and Buddhism. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. ரெண்டும் ஒரு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். Unit 5 the classical world. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் questions அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 75 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन
attempt and account of slavery in Rome ரொம்ப ரொம்ப important question அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹைலைட் த மெயின் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கான்ஸ்டன்டைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் அபவுட் செயின்ட் சோஃபியா கேத்தட்ரல் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கறாங்க ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் இந்தியாஸ் பொசிஷன் டூரிங் கிளாசிக்கல் பொசிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 6 த மிடில் ஏஜஸ் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 86 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தி கிரேட் வால் ஆஃப் சைனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இம்பாக்ட் ஆஃப் க்ரூசேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டுல இருந்து ஒன்னு மார்க் நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். இந்த ரெண்டையும் மாத்தி கேட்டே இருக்காங்க சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹூ வேர் த மங்கோல்ஸ் ஹவ் டிட் தே ரூல் சைனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 7 ஸ்டேட் அண்ட் சொசைட்டி இன் மீடியவல் இந்தியா ஃப்ரம் த சோலாஸ் டு த முகல்ஸ் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 100 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன்ஸ் ஆஃப் மாலிக் கஃபூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மென்ஷன் த டூ நேச்சுரல் அட்வான்டேஜஸ் தட் இந்தியா had in cotton weaving ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் வேர் த ஃபேக்டர்ஸ் which facilitated urbanization. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் செரிகல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் இன் மீடியவல் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் சோலா பீரியட் வாஸ் த என்டர்பிரைசிங் பீரியட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு எலிசிடேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 8 த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் ஏஜ் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 111 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन ரைட் a ஷார்ட் நோட் ஆன் த இம்பாக்ட் ஆஃப் ரெனைசான்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ரைட் a brief note on counter reformation இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन வாட் இஸ் கொலம்பியன் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन எக்ஸாமைன் த அவுட்கம் ஆஃப் த ஜியோகிராபிக்கல் டிஸ்கவரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 9 the age of revolutions இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 128 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் டு யூ நோ அபௌட் த குவாக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन பாயிண்ட் அவுட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பாஸ்டன் டீ பார்ட்டி இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन attempt and account of செப்டம்பர் மசாரிஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் क्वेश्चन எக்ஸ்பிளைன் த காம்போசிஷன் ஆஃப் 3 estates of France இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन what was the background for the storming of Bastille prison ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் क्वेश्चन what were the taxes the peasants had to pay in France on the eve of revolution இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் French philosophers to the revolution of 1789 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 லித்தோஸ்பியர் ஃபர்ஸ்ட் எண்டோஜெனடிக் ப்ராசஸ் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 166 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் a brief note on the various spheres of the earth ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन define
பிளேட் டெக்டானிக்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் சுனாமி அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் an earthquake and how it occurs ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் ரைட் அபவுட் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question Sial floats over Sima ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா second question igneous rocks are also called primary rocks or mother rocks ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா row number 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question core and crust ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா third question divergent and convergent boundaries ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fourth question primary waves and secondary waves இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப important question தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ரைட் ஆன்சர்ஸ் இன் a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन describe the structure of the earth ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन how are volcanoes classified based on the periodicity of their eruptions ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन ரைட் about the effects of volcanoes இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 லித்தோஸ்பியர் செகண்ட் எக்ஸோஜெனடிக் processes இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 178 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் வெதரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் டு யூ மீன் பை பயாலஜிக்கல் வெதரிங் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन வாட் ஆர் ஆக்ஸ்பவ் லேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन லிஸ்ட் அவுட் எனி forecast topographical areas found in India ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन வாட் டு யூ மீன் பை a hanging valley ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. இந்த क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் क्वेश्चन டிஃபைன் மொரைன் ட்ரம்லின் எஸ்கர் இந்த மூணுல இருந்து ஒன்னு மாதிரி கேட்டே இருக்காங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்த் क्वेश्चन மென்ஷன் த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார்ம்டு பை விண்ட் எரோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 கிவ் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन chemical weathering is predominant in hot and humid zones ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா third question wind can possibly erode the rocks from all sides ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question physical and chemical weathering ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா third question stalactite and stalagmite ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन ஸ்பிட் அண்ட் பார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரைட் a note on weathering கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பேண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन வாட் இஸ் a glacier explain types ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन describe the depositional work of winds ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन தேர்ட் क्वेश्चन ஃபோர்த் क्वेश्चन இந்த மூணு क्वेश्चनல இருந்து நிச்சயமா क्वेश्चन நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 அட்மாஸ்பியர் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 190 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन மென்ஷன் தி ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் தி கிளைமேட் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரைட் ஷார்ட் நோட் ஆன் லேப்ஸ் ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ அதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ் ரோரிங் ஃபார்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन how are clouds formed ரொம்ப ரொம்ப important question. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th question what are the different types of rainfall. 9th question write short notes on drizzle rain sleet snow heat இந்த அஞ்சுல இருந்து நிச்சயமா ஏதாவது ஒன்னு கேட்டுறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th question how are cyclones classified. இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா क्वेश्चनமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், நம்ம எதையுமே தவிர்க்க முடியாது. சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 give reason கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் question cyclones cause huge loss of life and property ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question
fog is dangerous for traffic ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth கொஸ்டின், கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ கால்டு 4 o'clock ரெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெதர் அண்ட் கிளைமேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் விண்ட்வார்ட் சைடு அண்ட் லீவார்ட் சைடு. இந்த மூணுல இருந்து நிச்சயமா கொஸ்டின் எக்ஸாம் வந்துரும். ஸோ இந்த மூணையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கொடுத்திருக்காங்க பேராகிராஃப் கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் a paragraph about the structure of the atmosphere ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் explain the different types of permanent winds. third question how are clouds classified, explain them. next பாத்தீங்கன்னா fifth question explain the different forms of precipitation. paragraph questions பொறுத்த வரைக்கும் இந்த 4 क्वेश्चन இது நிச்சயமா நமக்கு 1 or 2 क्वेश्चन எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 4ஐயும் நீங்க அவாய்ட் பண்ணாம படிச்சுக்கங்க. யூனிட் 4 ஹைட்ரோஸ்பியர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 200 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை த டேர்ம் ஹைட்ரோஸ்பியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ஜெனரேட் த ஓஷன் கரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் a brief note on sea waves ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் continental shelf provides good fishing ground ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 distinguish the following கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் spring tide and neap tide ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் abyssal plains and ocean deeps இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 answer in a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் write a note on continental shelf and continental slope ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் டு மீன் பை ஓஷன் கரண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் டைப்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டுல இருந்து நிச்சயமா நமக்கு எக்ஸாம் ஒரு கொஸ்டின் வந்துரும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 பயோஸ்பியர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 208 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பயோஸ்பியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் an ecosystem அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் டஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி மீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் மென்ஷன் த வேரியஸ் டெரெஸ்ட்ரியல் பயோம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் producers are also called autotrophs ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 distinguish between the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் producers and decomposers ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் tropical vegetation and desert vegetation ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 answer the following in a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் explain the various components of ecosystem ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் explain about the aquatic biomes on earth ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 6 மேன் அண்ட் என்விரான்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 218 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு யூ மீன் பை த டேர்ம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் பிளாக் டெத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஃபைன் பாப்புலேஷன் growth, சென்சஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த மூணுல இருந்து ஒன்னு நிச்சயமா ஒன்னு கேட்டுறாங்க. சோ இந்த மூணையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் population growth has to be brought under control ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் sustainable development growth has been said to protect the planet. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 distinguish the following கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் இன் ஏ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 7 மேப்பிங் ஸ்கில்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 228 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 ஆன்சர் இன் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஏ மேப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ மேப், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் ரிமோட் சென்சிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 5 கிவ் ரீசன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேட்டலைட் இமேஜரிஸ் ஸ்டிமுலேட் மேப் மேக்கிங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மேப் இஸ் த பேசிக் டூல் ஆஃப் ஏ ஜியோகிராஃபர், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குளோப் அண்ட் மேப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஜிஐஎஸ் அண்ட் ஜிபிஎஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 ஆன்சர் இன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரைட் எ நோட் ஆன் டைரக்ஷன்ஸ் வித் ரெலவென்ட் டயக்ராம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மேஜர் யூஸ் ஆஃப் ஜிபிஎஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் எனி ஒன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 1 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 244 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மென்ஷன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. தேர்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த மூணு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி எக்ஸ்பிளைன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பிரஷர் குரூப்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 252 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல தேர்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டூ பார்ட்டி சிஸ்டம் அண்ட் த மல்டி பார்ட்டி சிஸ்டம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் ஏ பிரஷர் குரூப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ஹியூமன் ரைட்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 264 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஹியூமன் ரைட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த சைல்ட் ரைட்ஸ் டிஃபைன்ட் பை த UNO, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் டிஃபைன் போக்சோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் ரைட் அபவுட் த ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் UDHR, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஹவு டஸ் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் protect our rights, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் ப்ரொவைடட் பை லேபர் லா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த மூணு கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த மூணு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 270 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 3 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்லிமெண்டரி அண்ட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், இந்த ரெண்டு கொஸ்டின் எக்ஸாம் வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 கிவ் ஷார்ட் நோட் ஆன்
யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் தி மெரிட்ஸ் ஆஃப் தி ஃபெடரல் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபௌட் தி மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 5 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 278 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 give short note கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் name the taxes levied by the village panchayat ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் தி salient features of தமிழ்நாடு பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் 1994 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் mention the important functions of the village panchayat. fourth question which are the voluntary functions of the local governments. fifth question name the urban local governments. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஷார்ட் கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் தி மேஜர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 292 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what do you mean by development ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் what are the indicators of development. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் why human resources is considered as the foremost resource of any country ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் expand the following PP HDI. சிக்ஸ்த் கொஸ்டின் expand the following NNP PCI. இந்த ரெண்டு கொஸ்டின் எக்ஸாம் வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் வாட் இஸ் சோலார் பவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் தி பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் இன் டீடைல் அபௌட் என்விரான்மெண்டல் பாலிசிஸ் இன் இந்தியா. தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் மென்ஷன் எனி 5 என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் தேர் ஆக்ஷன். இந்த 4 கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் வந்துரும், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க. சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2 எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 298 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what is labor force of the economy ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் what are the 3 sectors of an economy ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் டெரிட்டரி செக்டார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் between the public sector and the private sector. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3 கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 மணி அண்ட் கிரெடிட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 306 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why was money invented ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் what is ancient money ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் what were the items used as barter during olden days ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் what is natural money. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் what is mean by foreign exchange ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் about the role of RBI in the country ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் இன் டீடைல் about the various functions of money ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க.
யூனிட் 4 அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 312 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन give two examples for each food crop and non food crops. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் क्वेश्चन what are the factors responsible for the changes in cropping area. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth क्वेश्चन differentiate between small and marginal farmers. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन give a note on the water resources of தமிழ்நாடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் क्वेश्चन what are the problems faced by using ground water for agriculture. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க, நிச்சயமா எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இந்த क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.